மீனா ரொம்ப பதட்டமாவும், கோவமாவும் போயிட்டு பாண்டியன்ட்ட சொல்றாங்க, "மாமா, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன தப்பு பண்ணிட்டீங்க? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்?" அப்படிங்கிற மாரி பாண்டியன் கேட்குறாரு. இத பார்த்துட்டு இருக்கிற கோமதி, "என்ன மீனா ஆச்சு? என்ன சொல்லு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்தை, நீங்களும் தாங்க அத்தை, அவர் பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பண்ணா அவன் இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, பின்னாடியே செந்திலும் வந்துடுறாங்க. "இல்ல, அவர்கிட்ட நீங்க ரூ. 10,00,000 குடுத்தீங்கல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, அரசி கல்யாணத்துக்கு கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரூ. 10,00,000 நம்ம பணத்த அக்கவுண்ட்லேருந்து அவன் தான் எடுத்துட்டு வந்திருந்தான். அதான் திரும்ப கொண்டு போய் அதையும் மறுபடியும் திரும்ப டெபாசிட் பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட குடுத்தேன். இப்ப என்ன அதில என்ன பிரச்சனைம்மா? அதான் கல்யாணம் நடக்காம போயிருச்சே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, அந்த ரூ. 10,00,000 வந்து அவர் எடுத்து கொண்டுட்டு போய் டெபாசிட் பண்ணல பேங்க்ல" அப்படின்னு சொல்றாங்க. "வேற என்னடா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பாண்டியன் கேட்குறாங்க. "இல்ல மாமா, நீங்க மன்னிச்சிடுங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா கோவப்படுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் வந்து எனக்கு பொய் சொல்ல உங்ககிட்ட வந்து மறைக்கிறதுக்கு எனக்கு தோணல. அவர் பண்ண தப்பு" அப்படின்னு சொல்றாங்க. "மீனா, கொஞ்சம் அமைதியா இரு" அப்படிங்கிற மாரி செந்தில் மறுபடியும் சொல்றாங்க. "ஏங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க. வீட்ல ஆல்ரெடி 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதில இந்த பிரச்சனையும் சேர்த்தி நம்ம தலையில ஏத்த வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மீனா, சொல்லு" அப்படிங்கிற மாரி கோமதி கேட்குறாங்க. "இல்லங்க அத்த, அந்த பணத்த குடுத்தீங்கல்ல, அந்த பணத்த அவரு எடுத்து கொண்டு போய் எங்க அப்பாட்ட குடுத்துட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க அப்பாகிட்டயா? அவர்ட்ட எதுக்கு கொண்டு போய் குடுக்கணும்? ஏதாவது பணம் கீது ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டாரா? தேவைப்படுதா அவருக்கு?" அப்படிங்கிற மாரி ரொம்ப கனிவா வந்து பாண்டியன் கேட்குறாங்க. "மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மாமா. இவருக்கு ஒரு வேலை வந்து இருக்கு. அந்த வேலைக்கு வந்து ரூ. 10,00,000 வந்து நம்ம குடுத்தோம்னா, அந்த ரூ. 10,00,000 மூலமா வந்து அந்த வேலை கிடைச்சிரும். அதனால தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்புறம் என்ன லஞ்சமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாங்க மாமா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய், என்னடா வேல பார்த்து வச்சிருக்கிற? அன்னைக்கு என்னமோ சொல்லிட்டு இருந்த ரூ. 1,00,000 குடுத்தா வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும்னு சொன்னேன். இப்ப என்னமோ ரூ. 10,00,000 சொல்லி கொண்டு போய் இப்ப அசால்ட்டா கொண்டு போய் ரூ. 10,00,000 குடுத்துட்டு வந்திருக்கிற" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா, நீங்க அரசிக்கு வந்து நான் சொல்றதுன்னு தப்பா நினைக்காதீங்க. அரசி கல்யாணத்தப்ப நீங்க கார் வாங்குறதுக்கெல்லாம் மாப்பிள்ளை கேட்ட அடுத்த செகண்டே வந்து ஓகேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா நான் வந்து என் வேலைக்காக தானே கேட்டேன். நீங்க குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. உங்கள நான் தப்பாலாம் சொல்லல. ஆனா வந்து நீங்க நான் சொந்தமா வரணும்னு தான் நினைச்சீங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில லஞ்சம் குடுத்தா மட்டும் தான் கவர்மெண்ட் வேலை ஈஸியா கிடைக்கும்னு இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும்டா. அதுக்காக வந்து ரூ. 10,00,000 கொண்டு போய் குடுப்பியா? நீ வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த பணத்த சேர்த்து வச்சு கொண்டு போய் குடு. என்னமோ பண்ணு. நான் வேர்வை உழைக்கி சம்பாரிச்சிருக்கேன். அத எப்புட்றா நீ என்னைய கேட்காம கொண்டு போய் குடுக்கலாம்?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. அப்போ கோமதி சொல்றாங்க, என் பொண்ணும் சரியில்ல, நீயும் சரியில்ல. என்னடா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்றாங்க. "அத்த, மாமா 2 பேரும் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். அதான் இந்த பிரச்சனை பெருசாகி முத்திறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உடனே வந்து சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்ட்டா வந்து சுகன்யாவும் கேட்டுர்றாங்க. இதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க போய் சக்திவேல்ட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டோன்னா, "நம்ம வீட்ல ரூ. 45,00,000 வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ரைட் பண்ணிட்டு போனாங்கல்ல. இப்ப இவிங்கள எப்படி வந்து நான் லஞ்ச ஒழிப்பு துறையில புடிச்சு குடுக்குறேன்னு பாரு. ஏற்கனவே வந்து ஆஃபீஸ்ல இவ லஞ்சம் வாங்குனத வந்து நான் வந்து புடிச்சு குடுக்கலான்னு பார்த்தா, கடைசில அவ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டா. இப்ப அவளே வந்து வலிய மாட்டியிருக்கா. அந்த பணத்த குடுத்துருக்கான் அவிங்க அப்பா தானே. அவிங்க அப்பா யார்ட்ட என்ன குடுக்குறான்னு சொல்லிட்டு நான் பார்த்து பண்ணிக்கிறேன். இவ சும்மா விட போறது கிடையாது. இது பழிவாங்கறக்கு நல்ல சான்ஸ். அவிங்களே ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க" அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, நைட்டும் பகலுமா யார பிடிக்கிறமோ புடிச்சு, அந்த லஞ்ச பணத்த கொண்டு போய் இவன் குடுத்தாங்கிறத நான் ப்ரூவ் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. "அத எப்படி பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சத்திவேல்ட்ட சுகன்யா கேட்குறாங்க. "நீ இன்ஃபர்மேஷன் குடுத்தது வரைக்கும் போதும். நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரும்மா. நீ ஏதாவது போய் அங்க உளறி வச்சுறாத" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிர்றாங்க. நைட்டோட நைட்டா இவரு கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களெல்லாம் புடிச்சு இப்படி லஞ்ச பணம் வந்து இன்னைக்கு குடுக்க போறாங்க. ரூ. 10,00,000 பணம் குடுத்து வேலை வாங்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிர்றாங்க. பிரஸ், மீடியா எல்லாமே வந்துடுறாங்க. கரெக்ட்டா மீனாவுடைய அப்பா வந்து கொண்டு போய் குடுக்குறப்ப கையும் கழுவாம மாட்டிர்றாங்க. இங்க மீனாவும் வந்து காலையில வந்து ஃபோன் பண்ணி எப்படியாவது அப்பாட்ட அந்த பணத்த குடுக்க வேண்டாம்னு சொல்லலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா ஃபோன் எடுக்காம விட்டுர்றாங்க. கடைசியில மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, "எதுக்குங்க இப்ப பணத்த குடுக்குறீங்க? யாருக்கு வேலை வாங்குறதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது வந்து சார்" அப்படின்னு சொல்லி, "இங்க பாருங்க, உங்க வேலையும் சேர்ந்து போகத்தான் போகுது. எதுக்கு நீங்களே கவர்மெண்ட் வேலையில இருந்துகிட்டு நீங்களே இப்படியெல்லாம் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது சரி, இவர்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவரு கிடையாது. இவங்க பொண்ணு சொல்லிக் குடுத்து தான் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ஏற்கனவே மாட்ட வேண்டியது தப்பிச்சிருச்சு" அப்படிங்கிற மாரி மீனா வந்து அவர் வந்து சக்திவேல் வந்து பிரஸ் முன்னாடி சொல்றாங்க. "யாருங்க அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "அதாங்க மீனா தான்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, மீனாக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. தேவையில்லாம என் பொண்ணெல்லாம் இழுக்காதீங்க" அப்படிங்கிற மாரி கோவப்பட்டு மீனாவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ஸ்பாட்டுக்கு மீனாவும் வந்துடுறாங்க. "எதுக்குப்பா இது பண்ணீங்க? நான் தான் வந்து உங்களுக்கு நான் காலையில அத்தன தடவ கால் பண்ணேன். இந்த பணத்தெல்லாம் குடுக்காதீங்க தப்புன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள குடுத்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "வரேன் வா, இப்பதான் வரீங்களாம்மா? நீங்க வந்து இப்படியெல்லாம் நீங்க சீன் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்நேரம் மாட்டாம இருந்தா, இந்நேரம் வீட்டுக்காரனுக்கு அழகா வந்து வேலைய வாங்கி குடுத்துட்டு, அப்படி ஊருக்கு முன்னாடி பந்தாவா காலர தூக்கிட்டு திரிஞ்சிருப்பீங்க. இப்ப வந்து மாட்டினோனே உடனே வந்து அப்படியே பிளேட்ட மாத்தி போட்டு, எதுக்கு குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தானே கேட்குற? உனக்கு தெரியாமயும் உன் வீட்டுக்காரன் ரூ. 10,00,000 கொண்டு வந்து குடுத்துருக்க போறான்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு செந்தில் வந்துடுறாங்க. "இங்க பாருங்க, இதுக்கும் மீனாக்கும் சம்மந்தமே கிடையாது. இது நான் தேவையில்லாம வந்து நான் தான் பண்ணிட்டேன். எதா இருந்தாலும் தண்டனையா இருந்தாலும் இது என்ட்ட குடுங்க, எனக்கு குடுங்க. எங்க மாமாவுக்கோ இல்ல என் பொண்டாட்டிக்கோ எதுவுமே குடுத்துறாதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சார் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ,
இல்லை, அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தது நான் தான் எங்கள் மாமாட்ட கொடுத்தேன். இதுக்கு வந்து மீனாவுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் நம்பணுமா? இங்கே பாருங்க, மீனா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் தேவையில்லாமல் வந்து அப்படியே வந்து மாற்றி விட்றாரு ட்ராக்கை. இங்கே பாருங்க, நான் கொடுக்கவும் கிடையாது, இது மாதிரி கொடுக்க சொல்லி நான் வந்து யாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணதும் கிடையாது. இவர் பண்ணது தப்புன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே வந்து நான் வீட்டில எல்லாம் பேசிட்டு தான் வந்து எங்கள் அப்பாட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கலாம்னு சொல்லி தான் வந்தேன். அதுக்குள்ளே அவர் அவசரப்பட்டு இங்க வந்து கொடுத்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு